அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீனராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன். அதோடு புதன் உங்கள் ராசியில்தான் உச்சம் பெறுகின்றார். புதனை ஆட்சி நாயகனாக கொண்ட நீங்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் கல்வி மூலம் உயர் பதவியை அடைவீர்கள். அதோடு செவ்வாயும் சிறந்த நிலையில் இருந்தால் அவர்கள் மருத்துவ படிப்பில் சிறப்பாக இருப்பார்கள். சிலர் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் விளங்குவார்கள். ஜாதகத்தில் குருவும் சாதகமான இடத்தில் இருந்திருந்தால் ஆசிரியர் தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள். பொதுவாக கன்னிராசியினர் மென்மையான போக்கை கொண்டவர்கள். சாத்வீக குணம் பெரும்பாலோருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பராசியில் இருக்கின்றார். 6ஆம் இடம் உங்களுக்கு மிக சிறப்பானது. இங்கே பல்வேறு உன்னத பலனை தர இருக்கின்றார். உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இதனால் தொழிலில் பல சாதனைகளை படைப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். கடந்த காலத்தில் எதிரிகள் போட்டியாளர்கள் மூலம் தொந்தரவுகளும் தடைகளும் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் இனி நடக்காது. பகைகளின் சதி எடுபடாமல் போகும். அதோடு அவர்கள் உங்களிடம் வந்து சரணடையும் நிலையும் ஏற்படலாம். குடும்ப நிலைமையும் மேம்படும். சனி பகவானோடு அவரது பார்வைகளாலும் நன்மை கிடைக்கும். அதாவது அவரது 10ஆம் இடத்து பார்வை சிறப்பானதாக அமைந்துள்ளது. அந்த பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகின்றது. அதன் மூலம் காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் பெறுவீர்கள். தொழிலும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக சனி பகவானால் உங்களுக்கு நன்மையே அதிகம் நடக்க வாய்ப்பு உண்டு. கோச்சார பலனை கணிக்கும் பொழுது மற்ற முக்கிய கிரகங்களான குரு, ராகு, கேது ஆகியவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இப்பொழுது குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது அவ்வளவு சிறப்பல்ல. 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பொதுவாக மன வேதனையையும் நிலையற்ற தன்மையையும் கொடுப்பார். பொருளாதார சரிவை ஏற்படுத்துவார். வீண் விரோதத்தை உருவாக்குவார். பல்வேறு தொல்லைகளை கொடுப்பார். ஆனால் இதனை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது 7ஆம் இடத்து பார்வைக்கு தனி சக்தி உண்டு. அந்த பார்வை உங்களுக்கு சாதகமாக உள்ளது. குருவின் பார்வையால் கோடி நன்மைகளை அடையலாம். அந்த வகையில் உங்களுக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை குருவின் பார்வை முறியடித்து வெற்றிக்கு வழிவகுக்கும். எனவே குரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றாரே என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். மேலும் தற்போது ராகு பகவான் 7ஆம் இடமான மீனத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. இங்கு அவரால் இட பெயர்ச்சியையும் அவப்பெயரையும் சந்திக்க நேரலாம். சிலர் கெட்டவர்களோடு சேரும் சூழ்நிலை உருவாகும். யாரிடமும் கவனமாக பழக வேண்டும். மேலும் ராகுவுக்கு நேர் எதிரே பயணிக்கும் கிரகமான கேது தற்போது உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இதுவும் சிறப்பான இடம் அல்ல. அவர் காரிய தடையையும் உடல் உபாதையையும் தரலாம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில்
சூரியனும் சனியும் இணைந்திருக்கின்றார்கள். இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகமாக இருந்தாலும் 12க்கு அதிபதி சூரியனும் 6க்கு அதிபதி சனியும் இணைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடைபெறும். மனக்குழப்பத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், சூரியன் சனி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுப விரயங்களை அமைத்துக் கொள்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். புதியவர்களின் நட்பால் பொருளாதார நிலை உயரும். மேலும் மாத தொடக்கத்திலேயே மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகளின் திருமண முயற்சி கைகூடும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வருமானம் உயரும். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிநாதன் வலுவிழக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். உங்கள் ராசிநாதன் மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் அவர். எனவே தொழில் வளர்ச்சியிலும் குறுக்கீடுகள் ஏற்படலாம். யாரையும் நம்பி செயல்பட இயலாது. கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். நட்பு வட்டத்தில் கூட நிதானமாக பழகுவது நல்லது. இதுபோன்ற நேரங்களில் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடன் சுமை குறைவது போல் தோன்றினாலும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் கடந்த காலத்தை விட வேலைபளு அதிகரிக்கும். அலைச்சல் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைபடும். புதிய வியாபாரம் வளர்ச்சி அடையும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் முயற்சியின் பேரில் கிடைக்கும். எதிர்பார்த்த மதிப்பு பாராட்டு போன்றவை கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் முயற்சி எடுத்தால்தான் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலர் தகாத சேர்க்கையால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். எனவே அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஆனாலும் குருவின் பார்வை பலத்தால் அவை அனைத்தையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்தில் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். உழைப்பே உங்கள் முதலீடு. அனாவசிய செலவை குறையுங்கள். யாரையும் நம்பி காசு கொடுத்து விட வேண்டாம். எந்த வேலையும் உங்கள் நேரடி மேற்பார்வையில் நடப்பது நல்லது. மானாவாரி பயிரில் நல்ல மகசூல் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். தீர்ப்புகள் சாதகமாக அமையும். பெண்களுக்கு அபார ஆற்றல் பிறக்கும். உங்களால் குடும்பத்தாருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். உடல் நலம் மனக்குழப்பம் நீங்கும். மனதில் ஏனோ இனம் புரியாத வேதனை விலகும். இந்த கன்னியாராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் ராகுவுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யலாம். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ராகுவுக்கு நீல நிற வஸ்திரத்தை சாத்தி அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து தானம் செய்யுங்கள். குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.